நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற இந்த மைய தலைப்பில் இன்றைய தினத்தில் மகிமையான மற்றும் மகிழ்ச்சியை தரும் நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். மகிமையான மற்றும் மகிழ்ச்சியை தரும் நம்பிக்கை. இந்த தலைப்புக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையான மற்றும் மகிழ்ச்சியை தரும் நம்பிக்கை என்ற தலைப்பில் இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகை அது சீக்கிரம் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். உடைய வருகையை ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் தேவன் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். மகிமையான மற்றும் மகிழ்ச்சியை தரும் நம்பிக்கை என்ற தலைப்பில் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தி கிரேட் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கம் 299வது பக்கத்தில் இளஞ்சட்டமையார் இப்படி எழுதுகிறாங்க. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மிக மேலான பக்தி வினயமான நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு சத்தியம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கும் அப்படின்னா அது இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்த சத்தியம் அப்படின்னு இளஞ்சட்டமையார் எழுதுறாங்க. அதே பக்கத்தில் தொடர்ந்து இளஞ்சட்டமையார் எழுதும்போது, இந்த பாவ உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லது வாக்கு தத்தம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கும் அப்படின்னா அது அவருடைய வருகையை குறித்ததான வாக்கு தத்துவம் அப்படின்னு இளஞ்சட்டமையார் எழுதுறாங்க. இந்த உலக வரலாற்றின் ஆரம்பத்திலேயே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு வேதத்தை நம்ம படிக்கும்போது, யூதா 14வது வசனமும் 15வது வசனமும், யூதா 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்பவர் அவபக்தியாய் நடந்த எல்லாரையும் கண்டிப்பதற்கு ஆயிரமான தேவதூதர்களோடு கர்த்தர் வருகிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக அவர் முன்னுரைத்தார். சங்கீதக்காரனாகிய தாவீதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய வருகையை மிகவும் மகிழ்ச்சியோடு அவர் எதிர்கொண்டவராக இருந்தார். சங்கீதம் 96, 11, 12, 13 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது 11வது வசனத்தில் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக அப்படின்னு தாவீது சொன்னார். வானங்கள் மகிழட்டும் அப்படின்னாரு, பூமி பூரிப்பாகட்டும் அப்படின்னாரு, அதனுடைய சமுத்திரம் அதனுடைய நிறைவும் முழங்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தாவீது சொல்றாரு 13வது வசனத்துல, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்றார். ஏன் வானம் மகிழணும், ஏன் பூமி பூரிப்பாகணும், ஏன் சமுத்திரம் முழங்கணும் அப்படின்னா அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு தாவீது சொன்னதை இங்க பார்க்கிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 300ல வாசிக்கும் போது, நீதியின் அரசை ஆரம்பிக்க கிறிஸ்து வருகிறார் என்பது தேவ எழுத்தாளர்களை கம்பீரமான உணர்ச்சி மிக்க வார்த்தைகளை கூற செய்கிறது அப்படின்னு எழுதுறாங்க. ஆண்டவர் வருகிறார் அப்படிங்கிற அந்த செய்தி ஒன்று போதுமே, அது எவ்வளவு சந்தோஷத்தையும்
மகிழ்ச்சியையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்துல 3 வசனத்துல வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கும் இடத்தில் உங்களையும் அழைத்து கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரே. இது எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு வாக்கு தத்தம் இது என்பதை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஆபக்குக் தீர்க்கதரிசி எழுதும்போது, ஆபக்குக் 3வது அதிகாரம் 3-4 வசனத்துல வாசிக்கும் போது, அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது அப்படின்னு ஆபக்குக் தீர்க்கதரிசி சொல்றத பார்க்கிறோம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, ஆண்டுடைய வருகையை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 10-11 வசனத்துல வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போகிற அந்த காட்சியை சீசர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அண்ணாந்து பார்த்து இருக்கும் போது 11வது வசனத்துல, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் இது! நமக்கு கொடுக்கப்பட்ட, நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய, நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான வாக்கு தத்தம் இது. ஆண்டவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அவரோடு கூட நாம் நிற்கவும், பரலோக ராஜ்யத்தை சொந்தரித்துக் கொள்ளவும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 3 பாடங்களாக நம்ம படிக்க இருக்கிறோம். 3 பாடங்களாக படிக்க இருக்கிறோம். முதலாவது பாடம், ஆண்டவர் வரும்போது அவருடைய ராஜ்யத்தை சொந்தரித்துக் கொள்ளவும், தேவனோடு கூட எப்பொழுதும் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கவும் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், கரை திரை இல்லாமல் நாம் தகுதி பெற வேண்டும். கரை திரை ஏதும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் தகுதி பெற வேண்டும். தகுதி பெற வேண்டும். வாட் காட் ஹேட்ஸ் அப்படின்னு இருக்குது வேதத்துல. தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்று வேதத்துல சில காரியங்கள் இருக்குது. தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம் ஒருபோதும் விரும்ப கூடாது என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை வெறுக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம ஒருபோதும் விரும்ப கூடாது. தீத்து 2வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள்ல, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி அப்படின்னு வாசிக்கிறோம். தொடர்ந்து, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, தேவன் வெறுக்கிற காரியம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி அப்படின்னு தீத்துல வாசிக்கிறோம். நம்ம வெறுக்க வேண்டிய காரியம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நாம் வெறுக்க வேண்டும். தொடர்ந்து 13வது வசனத்துல வாசிக்கிறோம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக, அந்த ஆனந்த பாக்கியத்திற்காக நம்ம விட வேண்டியதெல்லாம் விட்டு, தேவன் வெறுக்கிற காரியத்தை நம்ம விட்டு, தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்து, அந்த ஆனந்த பாக்கியத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். டெஸ்டமனிஸ் வால்யூம் 2ல வாசிக்கும் போது இளஞ்சுட்டமையர் எழுதுறாங்க, the desire of our Lord is that we should be watching. நம்ம எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்பதான் அவர் வந்து நம்முடைய வீட்டின் கதவை தட்டும் போது நாம் அவருக்காக உடனே திறக்க முடியும் அப்படின்னு எழுதுறாங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டின் கதவை தட்டும்போது, நம்முடைய இருதயத்தை தட்டும்போது, நாம் உடனே அவருக்கு செவி கொடுத்து நாம் அவருக்கு கதவை திறக்க வேண்டுமே. ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுக்காக நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு காத்து இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 9:28 வாசிக்கிறோம், தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் 2ஆம் தரம் தரிசனமாவார், பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 59:3 வாசிக்கும் போது, ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். நம்முடைய கைகள்ல பிரச்சனை இருக்குது, நம்முடைய விரல்கள்ல அக்கிரமத்தால் கரைப்பட்டு இருக்குது, நம்முடைய உதடுகள் பொய்யை பேசுது, நம்முடைய நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே கரைப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை குறித்து நம்ம படிச்சோம் அப்படின்னா அது திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய கண்கள் இச்சையானதை பார்க்குது, நம்முடைய காதுகள் தேவையில்லாததை கேட்குது, நம்முடைய கால்கள் எங்க போகக்கூடாதோ அங்க நம்முடைய கால்கள் போகுது, நம்முடைய எண்ணமும் சுற்றி திரியுது, பாவத்தால் கரைப்பட்டு நாம் இருக்கிறோம். அதுல நம்முடைய நாவு இருக்குதே, அது ரொம்ப மோசமானது. யாக்கோபு 3:6 வாசிக்கிறோம், நாவும் நெருப்பு தான் அப்படின்னு யாக்கோபு சொல்றார். நாவும் நெருப்பு தான். நம்முடைய நாவு இருக்குதே, அது உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடியது. வானபரியந்தம் சில பேருக்கு நாக்கு போகும், தேவையில்லாததை பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது. இந்த முழுக்க முழுக்க நம்மை முழுமையாக கரைப்படுத்தக்கூடியது. இந்த நாவு நெருப்பு. இந்த நாவு தான் நம்மளுடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது அப்படின்னு யாக்கோபு 3:6 நம்ம வாசிக்க முடியும். யாக்கோபு 1:7 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நாம் கரைப்படாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். உலகத்தால் நாம் கரைபடக்கூடாது, உலக ஆசபாசத்தால் நாம் கரைபடக்கூடாது. 2 பேதுரு 3:14 வாசிக்கிறோம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், எவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், அந்த ஆனந்த பாக்கியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிறோம் இல்லையா, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் இல்லையா, இவைகள் வர காத்திருக்கிற நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருந்து அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். கரை இல்லாதவர்களாக இருக்கணும், நம்ம கிட்ட பிழை இல்லாம நம்ம இருக்கணும். எபேசியர் 5:27 வாசிக்கும் போது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நம்மள்ட்ட கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்கணும், பிழையற்றவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். தி கிரேட் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற புத்தகத்துல 485 பக்கத்துல வாசிக்கும் போது, சாயலாக இருந்த ஆராதனையில் பிரதான ஆசாரியரின் இஸ்ரவேலர்களுக்கு பாவ நிவாரணம் செய்த பின் வெளியே வந்து சபையை ஆசீர்வதித்தான். அப்படியே கிறிஸ்துவும் அவரது மத்தியஸ்த ஊழியத்தின் முடிவிலே அவர்களுக்காக காத்திருக்கும் அவருடைய மக்களை நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறார், நித்திய ஜீவனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறார். அவருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள, அவருடைய மகிழ்ச்சியில நம்ம நிறைவாய் இருக்க நம்ம செய்ய வேண்டியது கரை திரை இல்லாமல் நாம் நம்மளை தகுதிப்படுத்த வேண்டும். இது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், கிறிஸ்துவின் வருகைக்காக வாஞ்சித்து கதற வேண்டும், வாஞ்சித்து கதற வேண்டும். எபிரேயர்
9:27 வாசிக்கும் போது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமித்திருக்கிறபடியே அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரே தரம் நம்ம மரிக்கிறது நமக்கு நியமித்திருக்கிற ஒரு காரியம். அதே போல நாம் நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமாயிற்று அப்படின்னு நமக்கு தெரியும். 1844 அக்டோபர் 22 இந்த நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமாயிற்று. இன்னையோட கிட்டத்தட்ட 181 வருஷங்கள் ஆயிருச்சு இந்த நியாய விசாரணை ஆரம்பித்து. நம்ம எல்லாருமே அந்த நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்னாடி நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 303 வாசிக்கும் போது, நியாய தீர்ப்பின் நாள் நிகழ்வதற்கு 300 வருடங்களுக்கு மேல் செல்லாது என்று என்னை நானே தேற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு இளஞ்சிட்டம் எழுதுறாங்க. 300 வருஷத்துக்கு மேல போகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த துன்மார்க்கமான உலகம் இதற்கு மேல் நீடித்திருப்பதை தேவன் அனுமதிக்க மாட்டார், அவரால் அனுமதிக்கவும் முடியாது அப்படின்னு எழுதுறாங்க. 300 வருஷத்துக்கு மேல தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நுட்ப நியாய விசாரணை ஆரம்பித்து 181 வருஷம் ஆயிருச்சு. கணக்கு போட்டு பாருங்க, இன்னும் எத்தனை வருஷம்? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்னும் அத்தனை வருஷங்கள் கூட போக போறதில்லை. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் தான் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிங்க அப்படின்னா, இதோ திருடனை போல் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மெலங்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மெலங்தன் அவர் சொல்லும் போது சொல்றாரு, இந்த வயதான உலகம் அதன் முடிவுக்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு எழுதுறாரு. இந்த வயதான உலகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வயதான உலகம் அதனுடைய முடிவுக்கு மிக அருகில் உள்ளது, மிக தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்றார். கால்வின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சீர்திருத்தவாதி. இவர் சீர்திருத்தவாதி கால்வின் சொல்லும்போது சொல்றாரு, அந்த மகத்தான நாள் விடியும் வரை நாம் கிறிஸ்துவின் மேல் பசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவருடைய அந்த நாள் வருகிற வரைக்கும் நாம் பசியாக இருக்க வேண்டும், தாகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஜான் நாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திரும்ப மாட்டாரா, அவர் திரும்பி வருவார், அவர் நிச்சயம் வருவார் என்பதை நாங்கள் அறிவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் நிச்சயம் வருவார் அப்படின்னு ஜான் நாக்ஸ் சொன்னார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றாரு, 42வது சங்கீதம் 1வது வசனத்துல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு தாவீது சொன்ன அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுமோ அதே போல தேவனுடைய வருகையை நாம் வாஞ்சித்து காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வருகைக்காக நாம் ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும் அப்படின்னா, நான் காத்திருக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்லை, அதற்கான ஆயத்தங்களையும் நாம் செய்து காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 119:81 வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது அப்படின்னு சொன்னார். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா அவருடைய வருகைக்கு தவித்து கொண்டு இருக்கிறதா, ஏங்கி கொண்டு இருக்கிறதா, வாஞ்சித்து கொண்டு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார், அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய நித்திய மகிழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தங்களை ஆயத்தம் செய்து கொண்டு எத்தனை பேர் நாம் வாஞ்சித்து கதறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக அந்த வாக்குத்தத்த நாளுக்காக விழிப்புடன் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளவும், அவருடைய அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள் நாம் பிரவேசிக்கவும் நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம், அந்த வாக்குத்தத்த நாளுக்காக விழிப்புடன் காத்திருக்க வேண்டும். ஆமோஸ்
4வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு வாசிக்கிறோம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அப்படின்னு செப்பனியா தீர்க்கதரிசி சொல்றாரு. நம்ம என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை தேட வேண்டும், அவரை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை தேட வேண்டும். அப்படி நம்ம ஒருவேளை அவரை தேடுவோம் அப்படின்னா, நீதியை தேடுவோம் அப்படின்னா, மனத்தாழ்மையை நம்ம தேடுவோம் அப்படின்னா, அவருடைய வருகையில் அவருடைய கோபாக்கினைக்கு ஒருவேளை நாம் மறைக்கப்படுவோம், தப்புவிக்கப்படுவோம். நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, பவுல் சொன்ன ஒரு அழகான ஒரு காரியம், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இன்னைக்கு அவர் பிரசன்னமாகுதலை நாம் விரும்புகிறோம் என்றால், அவருக்காக நாம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம் என்றால், நாம் விழிப்போடு நாம் காத்திருக்கிறோம் என்றால், அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கும் தருகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வல்லமையான ஊழியத்து நிமித்தமாக வந்த உபத்திரவம், அந்த உபத்திரவத்தை அவர் சகித்து கொண்டது, பொறுமையாக இருந்தது, எல்லாம் இதற்குள்ள அடங்கும். நல்ல போராட்டத்தை அவர் போராடினார், ஓட்டத்தை முடித்தார். இன்னைக்கு நாமும் நல்ல போராட்டத்தை போராடி நாம் ஓட்டத்தை முடிப்போமே ஆனால், நீதியின் கிரீடம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவர் நமக்கு அந்த நீதியின் கிரீடத்தை நமக்கு தருவார், நீதியின் கிரீடத்தை தருவார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய நித்திய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை இன்னும் ஆயத்தமாகல அப்படின்னா, ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.